ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காம செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி எடிட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் ஆட் பண்ணி அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி பீட் மார்க் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலரில் மார்க் ஆகிருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி வந்து அந்த எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணுறதை பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போயிட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ லிரிக் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த வீடியோ வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே மூவ் ஆயிரும். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். பிளாஸ்டிங் வீடியோவை ஸ்பீக்கர் ஐக்கானில் போய்ட்டு வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிளாஸ்டிங் வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாஸ்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நானே க்ரியேட் பண்ணது தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணி. இதை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு சாங்குக்கு வந்து எடிட் பண்ணுறதா கூட இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான் க்ரியேட் பண்ணுறது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை காமிக்கிறேன் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது தனி ப்ராஜெக்டாக தான் க்ரியேட் பண்ணி அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக இந்த மாதிரி சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வேறு சாங் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை க்ரியேட் பண்ணிட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எகைன் பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஜூமாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைன் வரலும் எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். இதை வந்து மறக்காமல் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க இமேஜை. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இமேஜை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இமேஜை கீழே கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ நான் ஆட் பண்ணியிருப்போம், அந்த ஆட் பண்ண வீடியோவை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கவே போதும். அந்த வீடியோவை பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டார்க்கனில் போய்க்கோங்க. மல்டிப்ளை வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த ஸ்டார்டிங்கில் வந்து எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான் இது, ரொம்ப டஃப்பாலாம் இல்லை இது எடிட் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் டார்க்கனில் போய்ட்டு மல்டிப்ளை கொடுத்தீங்கவே போதும். இப்போ நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் ஓனாக கூட டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 2 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். 2 இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பதிலாக பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பதில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போ மூவ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பதில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரெட் லைன் வந்து ஒயிட் பாயிண்டர் மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெட் லைன் மூவ் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து அடுத்த ரெட் லைன் மூவ் பண்ணிவிட்டு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம 2 இமேஜும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் கொடுத்துருவேன், ஷேக்கர் ப்ரீஸ்னு. அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளூ லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ப்ளூ லேயரை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டோ பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா போதும், பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து அந்த கலர் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இது வந்து கடைசி வரலும் மட்டும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கலர் எஃபெக்டை, அந்த சிசியை இந்த மாதிரி கடைசி வரையில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்ட மட்டும் பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. அதை எப்படி பேஸ்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டோ பாக்ஸை செலக்ட் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த லேயர் வந்து காப்பி ஆகும். ஃபஸ்ட்டு காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பீட் மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டோ பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பேஸ்ட் ஸ்டைல்னு கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்த இமேஜுக்கும் ஆட் பண்ணணும். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைலில் வந்து போயிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் பேஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு நான் வந்து பேஸ்ட் கொடுத்துறேன். சப்போஸ் அது வந்து ரிமூவ் ஆகாமல் இருந்துச்சா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம ரிமூவ் பண்ண அந்த ஆப்ஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் வீடியோ நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணதும் பார்க்கலாம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இல்லை ஃப்ரேம் ரேட் வந்து 30 fps வச்சுக்கோங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.